மற்றொரு தேர்தல் முடிவு மாத்தளை மாவட்டத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. தபால் மூலமான வாக்குகள் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 12,186 வாக்குகளை பெற்று முதலாம் இடத்திலும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 4,243 வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்திலும், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 3,816 வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்திலும் இருக்கின்றார். அதேபோன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 372 வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தில் இருக்கின்றார். அதேபோன்று திலீத் அவர்கள் 128 வாக்குகளை பெற்று ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றார். மாத்தளை மாவட்டத்தில் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 21,667 வாக்குகளாக இருந்த போதிலும் அங்கு செலுத்தப்பட்ட வாக்குகள் 21,412 வாக்குகள் செலுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த வாக்குகளில் 484 வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்காக அதை கழித்து இப்பொழுது எடுக்கக்கூடிய வாக்குகளாக 20,928 வாக்குகளை அங்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கொழும்பு மாவட்டத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 20,864 வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தில் இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 7,645 வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 4,080 வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 561 வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கின்றார். திலீத் அவர்கள் 552 வாக்குகளை பெற்று ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றார். இங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 35,636 வாக்குகளாக இருந்த போதிலும் இங்கு மக்களால் இடப்பட்ட வாக்குகள் 35,249 வாக்குகள். அதில் 1,059 வாக்குகள் செல்லுபடியாகாத வாக்காக கருதப்பட்டு 34,190 வாக்குகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது இன்றைய கொழும்பு மற்றும் மாத்தளை மாவட்டத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல். மற்றொரு தகவலினூடாக உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.